இப்போ நாம வில் கோயிங் ஃபார் தி நாலேஜ் செஷன். நான் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, சில எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஆனா மற்றது தெரிஞ்சிருக்காது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அதுக்கப்புறம் என்னன்னா தெரியாது. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், அதுக்கப்புறம் என்ன தெரியாது. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு, அதுக்கப்புறம் என்ன தெரியாது. இந்த மாதிரி ஒண்ணு எடுத்து எல்லாருடைய நன்மைக்காகவும், ஏன்னா அதோட முடியல, அதுல ஆழ்ந்த உட்கருத்துக்கள் இருக்கு. எல்லாமே ஸ்கிரிப்சர்ஸ், நீதி நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துவார். அறம் பொருள் இன்பம் வீடு முழுதான். அது போல அன்னைக்கு பேசிட்டு இருப்ப அம்மா சொன்னாங்க, என்னங்க யாதோ ஊரே யாவரும் கிளியிருக்கு, அதை பத்தி சொல்லலையா? அடே ஆமா, அது விட்டுட்டு அதுதான் இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரு அற்புதமான, ரொம்ப அழகு. எல்லாமே மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது. அவர்கள் வாய்ஸுக்கள் கேட்பது நல்லது. எப்படி நம்ம ரிவைவல் மாதிரி நம்ம பண்றோம். இது கணியன் பூங்குன்றனார், சங்க காலத்து புலவர். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முதற் சங்கத்தை சேர்ந்தவர். அவர் புறநானூறு என்ற பாடல்களில் அவருடைய பாடல் 192வது பாடல் இதுல இடம்பெற்றிருக்கு. அது அவர் பிறந்த இடம் சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர் தாலுக்கா, மகிபாலன்பட்டி என்ற ஊரில் பிறந்து மிகப்பெரிய புலவராக விளங்கியவர் கணியன் பூங்குன்றனார். இப்ப நம்ம அந்த பாடலை பார்க்கலாம். பாடி சொல்ல சொல்ல அதுக்கு அர்த்தமும் சொல்லிட்டு வர்றது போர் அடிக்கும். ஏன்னா அந்த காலத்து தமிழ் புரியாது. என்ன சார் மொத்த பாட்டம் படிச்சுட்டு ஒண்ணுமே தெரியலாமங்க. ஸோ ஒவ்வொரு வரியா பார்க்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. நம்ம எல்லாருமே மனுஷர்கள் தான். ஸோ எங்க போனாலும் ஒரு மனுஷன் இருப்பான். அட்லீஸ்ட் நம்ம ரஷ்யாவுக்கு போனாலும் சரி, இங்கிலாந்துக்கு போனாலும் சரி, மூச்சா வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண எங்க போறதுன்னு கேட்கணும். இல்லா காட்டி தண்ணி வேணும் சைகையாவது காட்டணும்னா புரிஞ்சு போயிடும். தூக்கம் வருது காட்டலாம், நெஞ்சு இருக்குன்னு சொன்னீங்கன்னா சைகையில கூட. ஸோ யாதும் ஊரே யாவரும் கேள்வி, அங்க மனித நேயம் இருக்கு. பசிக்குது என்ன வயிற்று காட்டோம்னா, ஓ அப்படி ஹந்திரியும்பாங்க. ஆமா, அவன் லாங்குவேஜ் சொல்லுவான். அது போல இது யாதும் ஊரே யாவரும் கேள்வி. மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களும் கூட அப்படித்தான். நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மங்களேஸ்வர் வீட்டுக்கு போனோம், அங்க ஒரு 4-5 பூனைங்க சுத்திக்கிட்டே இருக்கும். அது எத்தனை லாங்குவேஜ் பேசுன்னு தெரியுமா? மங்களேஸ்வரோட மியாவணும் மியாவணும் மியாவணும். அது மங்களேஸ்வரத்தை இன்டர்பிரேட் பண்ணோம். அப்போ அது பசிக்குதுன்னு சொல்றது, அது தன் குட்டிகளை பார்க்க சொல்லுது. they will spend they'll give authority over மங்களேஸ்வரி. நான் பார்த்திருக்கேன். அது விதவிதமா போன கருத்து அது மங்களேஸ்வரி மட்டும்தான் புரியும். ஆனா புரியும். அது போல யாதும் ஊரே யாவரும் கேள்வி, தீதும் நன்றும் பிறந்தர வாரா. நம்ம செய்யற கேள்வி யாதும் ஊரே சொன்ன, யாதும் ஊரே யாவரும் கேள்வி. யாவரும் கேள்வி இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை விரும்பி கேட்டுக்கொள்ளுங்கள். யாதும் ஊரே, எல்லாரும் எல்லாம் நமது இடம்தான், நம்மை சார்ந்தவர்கள் தான். அடுத்தது தீதும் நன்றும் பிறந்தர வார. நமக்கு வர்ற நல்லதுக்கு கெட்டதுக்கு யாருமே பொறுப்பு கிடையாது. இது எல்லாமே நம்முடைய கர்ம வினைகள். குருஜி சொல்ற மாதிரி கர்மா, அந்த அழகான ஒரு குருஜியோட நோட், அதை எப்பவுமே சர்க்குலேட் பண்ணிட்டு இருப்பேன். நமக்கு வர்ற எல்லாம் நல்லதுமே கெட்டது. அதனால்தான் லிவ் இன் த பிரசன்ட். நல்லது வர்றச்சே தலைகால் தெரியாம குதிக்க வேண்டாம், ரெண்டும் நூலை போறச்சே நம்பிக்கை விடவும் வேண்டாம். நிச்சயமா நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். அது சந்தோஷத்துல நமக்கு என்ன ஒரு பாடம் கிடைக்கிறது, அது மற்றவோட ஷேர் பண்ணிக்கோங்க. துன்பம் வர்றச்சு எப்படிலாம் நமக்கு அதுல என்ன பாடம் சொல்றது, அன்பின் உயர்வை நமக்கு காட்டுது. நம்முடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்போ யூ பிகம் அ சேவக். அப்ப பண்றச்சே நமக்குள்ள அந்த அன்பினுடைய மகத்துவம் தெரியுது. அதுதான் நன்றும் தீதும் நன்றும் பிறந்தரவாரா. நோதலும் தனிதலும் அவரோர் அண்ணன். வாழ்க்கையில வரக்கூடிய இன்பங்களும் நோதலும், நொந்து போறதும், தனிதலும் அது நீங்கி இன்பம் அடைதலும் வாழ்க்கையின் நியதி. அவற்றோர் அண்ண, குருஜி சொன்ன மாதிரி ஆல்வேஸ் தி ஆப்போசிட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். அதுதான் நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன். வாழ்க்கையில சந்தோஷங்கள் வருவதும் கஷ்டங்கள் வருவதும் இயல்பு. சாதலும் புதுவது அன்றே. அது போல பிறந்தவர்கள் என்றாவது ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். அதனால அதை பத்தி வருத்தப்படாதீங்க.
அதையும் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது ஒரு இயல்பா எடுத்துக்கோங்க. சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே. வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றோம் இல்லை. நமக்குதான் எல்லாம் கிடைச்சிச்சு, நம்மள மாதிரி யாரும் கிடையாது, போடா மத்த பிச்சைக்காரங்க, நான் தான் கோட்டீஸ்வரன், எனக்கு தான் எல்லா சுகமும் கிடைச்சிருக்கு தலைக்கால் தெரியாம குதிக்கவும் வேண்டாம். முனிவின் இன்னாது என்றலும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே. அதே போல கஷ்டங்கள் வரைச்ச கடவுளுக்கு கண்ணே தெரியல, எல்லாம் முனின்னு கோபம், முனிதல். கோபப்படாதீங்க. நொந்து நூலா பறிச்சு மத்தவங்க யாரையுமே கேட்டு பிரயோஜனம் இல்லை. உன்னை எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைச்சிருந்தேன், என் கஷ்ட காலத்துக்கு எல்லாமே எங்க ஓடி போயிட்டியே, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, நீ எல்லாம் ஒரு சொந்தக்காரங்களா, கடைசி நிமிஷம் விட்டு கை விட்டுட்டு போயிட்டியே, தப்பு. முனிவின் இன்னாது என்றலும் இளமே. அவங்க தலையெழுத்து பிரகாரம் தான் க்ளோசஸ்டா இருக்கிறவங்க கூட நமக்கு நினைக்கிற எல்லா நிலையில போகலாம். அதனால அவங்க மேல கஷ்டப்பட்ட பிரயோஜனமே கிடையாது. அதனால அதை இயல்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தலையெழுத்து மாதிரி பாருங்க. அது அடுத்தது ரொம்ப நல்லா இருக்கும். மின்னொடு வானம் தன் துளி தலையி ஆனாது கல் பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று. எப்படி மின்னொடு வானம், வானத்தில் மின்னல்கள் மின்னி இடி இடித்து தன் துளி மழையாக பெய்து ஆனாது கல் பொருது, எத்தனை கற்கள் பாறாங்கற்கள் மலைகள் இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து அவற்றின் மீது மோதி இறங்கும் மல்லல் பேராறு. அப்பேற்பட்ட வல்லமை பெற்ற தண்ணி, அந்த நீருக்கான ஆற்றல் நமக்கு தெரியவே தெரியும், அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட ஆறு மற்றவங்க காற்று வழியில போல தன்னுடைய வழியில போறது. நமது வாழ்க்கை பயணம் தன் வழியில போறது. நம்ம நினைச்சு நடக்கிறது ஒண்ணுமே கிடையாது, தானே நடக்கிறது. நாம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம நடத்துறோம், கிடையவே கிடையாது. என்ன அற்புதமான ஒரு வரிகள். மின்னொடு வானம், வானத்தில் மின்னல் மின்னி தன் துளி தலையை மழையாக பெய்து ஆனாது கல் பொருது இறங்கும். எப்பேற்பட்ட பெரிய கற்களும் பாறைகளும் இருந்தாலும் மல்லல் பேரியாற்று, மல்லல்னு சண்டைப்படும், அப்படி அதோட மோதி தன் வழியில பேராறு நீர் வழிபடும் புனை போல. எப்படி நதிகள் தன்னுடைய வழியில் போறதோ அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கடமைகள் பண்ணிட்டே போனோம். பகவத்கீதை சொல்றதுதான், do not expect anything in return. நம்ம கடமைகளை செஞ்சுட்டே போங்க. நதிகள் எதையுமே எதிர்பார்க்கல, அது தன்னுடைய வழியில போறது. நம்ம பள்ளம் தோண்டோட தன் வழியெல்லாம் போயிட்டு இருக்கு. காட்சியின் தெளிந்தனம், இந்த கருத்துக்களை நம்முடைய உள்ளத்தில் ஆழ்ந்து அதற்கு நாம் தெளிவு பெறுவோமாக. மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே. அது போல நமக்கு நல்ல வார்த்தைகளை பார்த்து யாரெல்லாம் சொல்றாளோ அவளை பார்த்து, இவளுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியலையேன்ட்டு உன்னை குறைச்சி எடப்படாது. அங்கதான் இருக்கு எப்பவுமே. நெவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். நான் உங்களோட சொல்றேன்னு எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். நான் பெருசா ஒண்ணும் பண்ணல, நீங்களும் ஒண்ணும் குறைஞ்சு போகும். இப்ப தெரிஞ்சுக்கணும்னு மத்தவளுக்கு சொல்லலாம். சிறியோரை இகழ்தினும் இகழ்தல் அதனினும் இளமை. உனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு தான் தெரிஞ்சது, அந்த மாதிரி ஈகோலயே வேண்டாம். மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இனிமே. மத்தவங்க தெரிய சொன்னாங்க, அவன் புகழ்ந்தவங்களை பாருங்க. அப்ப என்ன புகழ்ந்து தான் ஈகோல போகாதீங்க. சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. உனக்கு ஒண்ணுமே தெரியலன்ட்டு ஈகோ தான் லாஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். அவித்யா அஸ்மிதா ராகா துவேஷா அபினிவேஷா, பதஞ்சலி. அந்த அஸ்மிதா இருக்கு பாருங்க, ஈகோ கடைசி வரைக்கும் ஆட்டு கிடைக்கும். இதுதான் இந்த பாடல், கணியன் பூங்குன்றனார் பாடல். அர்த்தம் சொல்லிட்டேன், மறுபடியும் ஒரு முறை படிச்சிடுறேன். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. இல்லை, இங்க எல்லா ஜனங்களுமே, என்னுடைய நண்பர்களே, உற்றார் உறவினர்களே, நான் இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடங்களை உங்களுடன் என் கருத்துக்களின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். யாதும் ஊரே, எல்லாரும் மனுஷால் தான், எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்புங்கிறது இருக்கு. அந்த நம்ம எப்படி அவளோட பண்றோமோ அதுதான் முக்கியம். நம்ம ஒரு கடையில் போய் மறைச்சு பார்த்தோம்னா அவன் என்ன சாரம்பா, என்னங்க இது இருக்கா, வாங்க சார் வாங்க. இந்த பிராக்டிக்கலா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு பூனையை மறைச்சு பார்த்தா அது ஒரு இருக்குது, பூனை மியாவுன்னு பக்கத்துல. இது இயல்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறந்தரவாரா, மோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே. மின்னொடு வானம் தன் துளி தலை
ஆனாது கல்பொருது இறங்கும் மல்லர் பேர் ஆறு நீர் வழிபடும் புனை போல் ஆறுயிர் காட்சியின் தெளிந்தனம். இந்த பாடங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சுருக்கேன் லைஃப்ல. அகலில் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அற்புதமான பாடல் இல்ல? எல்லாம் ஜோர கை தட்டுங்க. அதனால யாரும் ஒரே யாவும் யாதும் ஒரே யாவரும் கிளியர்னா எங்களுக்கு தெரியும். கணியன் பூங்குன்றனார் புறநானூர்ல 192வது பாடல் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதோட கருத்து பாருங்க, எவ்வளவு அழகா, எவ்வளவு அழகா. நம்ம நல்லதோ கெட்டதோ அது நம்ம கொண்டு வந்தது. த வெரி பர்த், நம்முடைய ஹியூமன் பர்த்தே நம்ம கொண்டு வந்ததுதான். பிற்பகல் முற்பகல் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் நமக்கின்னா பிற்பகல் தானே விளையும். தன்னெஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். உள்ளத்தால் உள்ளலும் தீரே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேன். எவ்வளவு இருக்கீங்க, எவ்வளவு. எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும். இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்து விடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் என்றும் அமைதி இல்லை. உறுதி சொல்லாதுங்க. அந்த 5 பிரின்சிபல் எல்லாமே அது சரியா. அதனால யாரும் ஒரே யாவரும் கேள்வி அப்படின்னு நம்ம வீட்டுக்கு யாருன்னா வந்த முதல்ல கொரியர் வந்தா கூட என்னப்பா வெயில் வந்திருக்கே தண்ணி குடிக்கிறியா, ஒரு இன்முகம் காட்டு. முகத்தான் அமர்ந்தினை நோக்கி அகத்தானாம் இன்சுலின் இதே அறம். அது ஒரு நமக்குள்ள ஒரு எனர்ஜி எக்ஸ்பான்ஷன். ஆல்வேஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப், கன்ட்ராக்ஷன் இஸ் டெத். நம்முடைய எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் ஒருவருக்குள்ள ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தும். அப்ப நம்மளும் வளரும். அதே சரியா. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜெய் குருதேவ்.